சென்னை டு திருச்சி ரெட் எக்ஸ்பிரஸ் பஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நைட்டு 11:15க்கு தாம்பரமில் பஸ் புக் பண்ணியிருந்தேன். என் சின்ன மச்சனை கூப்பிட்டுட்டு பைக்கில் டக்குன்னு கிளம்பிட்டோம். தாம்பரம் போயிட்டு வெயிட் பண்ணால் கரெக்ட் டைமுக்கு பஸ் வந்துருச்சு. ஓகே, எல்லாம் சூப்பர்னு ஏறிட்டேன். டிக்கெட் காஸ்ட்டு 420. சரி, பர்த் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு, பரவாயில்லடா அப்படி சொல்லிட்டு ஏறி படுத்துட்டேன். ஏசி வந்துட்டு ஃபுல்லாக அடித்து துவைச்சிருக்காங்க. ஏசி அட்ஜஸ்ட் கூட பண்ண முடியல. சரி, பெட்ஷீட் போட்டு படுத்துட்டேன். 20 நிமிஷம் கழிச்சு பஸ் நின்றுச்சு. என்னடா அது எடுத்தோடனே நிறுத்திட்டேன்னு பார்த்தா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. யாரையோ உள்ள அமௌண்ட் வாங்கிட்டு ஏற்றுனாங்க. வரவன் எப்படி சிங்கிள் சீட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருந்தா அவர் நேராக நம்ம சீட்டு பக்கத்தில் கை காட்டி விட்டாரு. சரி, அவர் பட்டு தூங்க போகிறோம், நம்ம பட்டு தூங்க போகிறோம், என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நானும் படுத்துட்டேன். ஏறி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, தலைவன் ஃபுல் போதை, ஒரே நறுமணமாக வீசுச்சு. ஏதோ என்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னா போதும்னு நினச்சிட்டு படுத்துட்டேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே பஸ் இல்லை. ஏன்டா வந்தோம் அப்படி சொல்லிட்டு ஆயிடுச்சு. சரி, பஸ் டீ ஸ்டாப்பில் நிறுத்தினாங்க. போயிட்டு திரும்பி வந்துட்டு எந்த மனசும் இல்லாமல் திரும்பி ஏறி படுத்துட்டேன். சரி, நானும் தலைவன் இங்கே இறங்குவாரு அங்கே இறங்குவாருன்னு பார்த்தா திருச்சியே வந்துடுச்சு. மார்னிங் 5:15க்கு வந்துடுச்சு. சாரை தட்டி எழுப்பி கொஞ்சம் நவருங்க சார், நான் போகணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இந்த பஸ்ஸுக்கு டோட்டலாக கேபின் க்ரூ, ஏசி பர்த்து, ரெஸ்ட் ஸ்டாப்பு இதெல்லாம் வச்சு பார்த்தா 5க்கு 2.5 தாங்க தரலாம். நீங்களும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பஸ்ஸில் போயிடுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.